வெல்கம் டு கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒத்த ஒட்டு முத்தையா படத்தின் திரை விமர்சனம். படம் எப்படி இருக்கு வாங்க பார்த்துருவோம். மன்னார்குடி சுப்பையா பேரன், மாணிக்க வேலர் மகன் முத்தையாவாகிய நான் ஒத்த ஒட்டு முத்தையான்னு ஒரு அரசியல்வாதி, பெரிய கோடீஸ்வரன். ஐயா இந்த படத்தை கதைன்னு சொன்னா, ஓப்பனிங் சீன்லயே கவுண்டமணி வந்து பதவி வைக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைக்குது. ஆனா திடீர்னு பார்த்தா அது கனவு. அவர் எம்எல்ஏ ஜெயிக்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாரு. ஆனா ஒத்த ஒட்டு முத்தையானா என்னன்னா, கவுண்டமணியோட வீட்டு கார் டிரைவர் தான் யோகி பாபு. அதாவது அவர் கதாபாத்திரத்தோட பேரு எக்மோர்னு வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் நீங்க எப்படி வந்து உங்களுக்கு ஒத்த ஒட்டு முத்தையான்னு பேர் வந்தது அப்படின்னு வந்து யோகி பாபு கேட்பாரு. நான் தோத்தது வந்து ஒத்த ஓட்டுல தோத்துட்டேன் அப்படின்னு வந்து கவுண்டமணி அவரோட பாணியில ஒரு நகைச்சுவையான முறையில ஒரு நையாண்டித்தனத்துல அவர் சொல்லுவாரு. என்னங்க எவ்வளவு ஒத்த ஓட்டு தான் தோத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி யோகி பாபு ஒரு அவரோட பாணியில நக்கலா கேட்பாரு. அடே நான் வாங்கினதே ஒத்த ஓட்டு தான்டா அப்படின்னு சொல்லுவோன்னு அப்படி யோகி பாபு ஷாக் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் வாங்கினதே ஒரே ஒத்த ஓட்டு தான். அதனாலதான் ஒத்த ஓட்டு முத்தையான்னு அவருக்கு பேர் வந்தது. அவரோட லட்சியம் என்னன்னா, எப்படியாவது நான் வந்து எம்எல்ஏ ஆகணும். ஆப்போசிட்ல இருக்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா இவர் மாவட்டமாகிறாரு. இருந்தாலும் ஆளுங்கட்சியில இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஏகே சுந்தர் கதாபாத்திரம். இவரை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நோக்கத்தா இருக்காரு. இவரை பழி வாங்கறதுக்கு கட்சி மட்டும் இல்ல, இவரை பழி வாங்கறதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன காரணம்னா, கவுண்டமணிக்கு ஒரு 3 தங்கச்சி இருக்கு. அந்த 3 தங்கச்சிக்கும் ஒரே வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும்தான் கல்யாணம் கட்டி கொடுப்பேன் அப்படின்னு வந்து கவுண்டமணி வந்து ஒத்த கால நிக்கிறாரு. ஆனா இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி ஒரு 3 அண்ணன் தம்பிங்க வந்து கிடைப்பாங்களா? ஒரே வீட்டுல கிடைக்கிறது கஷ்டம். அத மாதிரி ஏன் ஒரு கவுண்டமணி சொல்றாருன்னா, அவரோட குழந்தையா, அதாவது ஒய்ஃபோட தங்கச்சி, அவர் வந்து ஒய்ஏகே சுந்தர் வீட்டுல வந்து அவர் பையனுக்கு வந்து கட்டி கொடுத்து அனுப்புறாரு. அவர் கட்டி கொடுக்கறதுல அவரோட ஒய்ஃபு, அவரோட அம்மா, அவர் தங்கச்சி 3 பேரும் சேர்ந்து அவரை என்னென்னலாம் அந்த பொண்ணை குடும்பம் பண்ணி அவரை சாவடிச்சிடுறாங்க. அப்பத்துல இருந்து ஒய்ஏகே சுந்தரம் வந்து கவுண்டமணி வந்து பழி வாங்கணும்னு ஒரு நோக்கத்தோடு தான் இந்த படத்துல இருக்காரு. அதே சமயத்துல அரசியல் ரீதியா இவர் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும் நோக்கத்தோடு இருக்காரு. அத மாதிரி இந்த கதாபாத்திரத்துல இந்த 3 அண்ணன் தம்பிங்களுக்கோ, இந்த 3 அண்ணன் தம்பி ஒரே வீட்டில் இருக்காங்களா, இந்த 3 தங்கச்சிங்களுக்கு ஒரே வீட்டு அண்ணன் தம்பியில கல்யாணம் கட்டி வச்சாரா இல்லையாண்டு தான் இந்த படத்தோட மீதி கதையும் இதுதான். அதாவது முழுக்க இந்த படத்தை வந்து ஒரு நகைச்சுவை தான் படத்தை கொண்டு போயிருக்காங்க. முழுக்க காமெடியான திரைப்படம் தான். ஆனா முழுக்க காமெடியான திரைப்படமா இருந்தாலும் இந்த திரைப்படம் வந்து முழுக்க அரசியல் திரைப்படம் தான். எல்லாமே வந்து முழுக்க அரசியல் திரைப்படம். இந்த படத்துல வந்து கவுண்டமணி அவர்களுக்கு வந்து ஒரு 80 வயசா இருந்தாலும், ஆனா அவரோட முகத்துல போனா முதுமை காட்டலாம். ஆனா அவரோட வாய்ஸ்லயும் அவரு பண்ற நையாண்டித்தனம், நக்கலான பேச்சுகள், ஏன்னா அவரோட பேச்சுகள் பார்த்துதான் நடிகர் யோகி பாபுவே வந்து நடிக்கிறாரு. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல அவருக்கு வந்து இன்னும் வந்து இளமை இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கதை இதுதான். ஓகேங்களா? இது இப்ப கதைன்னு சொன்னா பெரிய கதை தான். அந்த 3 அண்ணன் தம்பிங்க ஒரே வீட்டுல கிடைக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வீட்டுல இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அவங்க வந்து இவங்க வீட்டுல போய் சொல்லி அவங்க தங்கச்சியிலே கூட்டு போவாங்க நடிக்க வைக்கிறதுக்கு. அது மாறி இருக்கும். ஒவ்வொருத்தர் நகைச்சுவையான முறையில கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த படம் முழுக்க வந்து அதிமுகவை தாக்கி எடுத்த திரைப்படம். அதிமுகவுனா சசிகலா, அதாவது சசிகலாவையும் தினகரன், இவங்க 2 பேரையும் அதிமுகவை முழுக்க தாக்கி எடுத்த திரைப்படம் ஒத்த ஒட்டு முத்தையா. ஏன் அப்படி சொல்றேன்னா, சசிகலாவையும் தினகரனையும் முழுக்க தாக்கி எடுத்த திரைப்படம் இது. அதாவது அதிமுகவையும் தாக்கி எடுத்த திரைப்படம் இது. ஏன்னா இந்த படத்துல வந்து உண்மையிலே நடந்த என்ன சம்பவமோ அது எல்லாம் இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. இன்னும் இந்த படத்துல ஏகப்பட்ட சீன்ஸுகள் வந்து இந்த படத்துல காட்டியிருக்காங்க. ஆனா அந்த சீன்ஸுகள்லாம் வந்து சென்சார்ல கட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ சென்சார்ல வந்து கட் ஆயிருக்கு. இந்த படம் ஏன் அதிமுக வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து
அதிமுக கட்சிக்காரங்க எல்லாமே வச்சுங்களேன், அவங்களோட கட்சி நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிகள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நட்சத்திர ஓட்டல்ல வந்து ஒரு பெரிய வந்து விருந்தே கொடுத்தாங்க. அதாவது விருந்துன்னா எல்லாமே வச்சுங்க, மதுல இருந்து மாதுல இருந்து எல்லாமே சேர்ந்தது தான் விருந்து. இந்த விருந்தை வந்து அதிமுகல வந்து ஒரு நட்சத்திர ஓட்டல்ல நிறைய பேர் கொடுத்தாங்க. அதில் பெரிய பெரிய நடிகைகள்லாம் கூட வந்து இது பண்ணியிருப்பாங்க அதில். ஓகேங்களா? ஸோ அது வந்து உண்மை நடந்தது. அது உண்மை நடந்தது எல்லாம் நீங்கள் வந்து பேப்பரில் படிச்சிருப்பீங்க, நிறைய வீடியோவில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து முழுக்க முழுக்க வந்து இந்த படத்தில் தாக்கி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இடைத்தேர்தல் வந்தது. எப்பவுமே இடைத்தேர்தல் வந்தாவே ஆளுங்கட்சி தான் எப்பவுமே ஜெயிக்கும். ஆனால் இந்த திரைப்படத்தில் எப்போ வந்து உண்மையிலேயும் சரி படத்தில் ஜெயிச்சு காட்டினாலும் ஆளுங்கட்சி தான் எப்பவுமே வந்து ஜெயிக்கும். இடைத்தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா இடையில வந்து ஆர்கே நகர் தொகுதியில தினகரன் வந்து நின்னாரு. அந்த ஆர்கே நகர் தொகுதியில தினகரன் வந்து குக்கர் சிலிண்டர் நின்னாரு. மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாக்குறுதியை கொடுத்து கொடுத்து ஏமாத்தினாரு. இது தரேன், அது தரேன், இது பணத்தை கொடுக்க, அது பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்லி மக்களை வந்து முட்டாளாக்குனாரு தினகரன் அவர்கள். அந்த மாதிரி ஒரு அப்பட்டமான மக்களை வந்து முட்டாளாக்குனாங்கன்ட்டு இந்த படத்துல அப்படி ஒரு சீன்ஸை ஒத்த ஒட்டு முத்தையா படத்துல வச்சிருக்காங்க. இடைத்தேர்தல் வரும்போது அந்த ஆர்கே நகர் தொகுதி தான் ஜிகே தொகுதின்னு வந்து மாத்தி இந்த படத்துல வந்து தாக்கி எடுத்திருக்காங்க. அது நீங்க உங்களுக்கு வேணா பின்பக்கம் அந்த சீன்ல காட்டுறேன், பாருங்க நீங்களே. ஓகேங்களா? அந்த சீன்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி குக்கருங்களை வந்து தூக்கின்னு கூட ஒவ்வொருத்தரா வந்து பிரச்சாரம் பண்றத ஒரு பாட்டு ரீதியா இந்த படத்துல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ ஒத்த ஒட்டு முத்தையா கதாநாயகனாக நடித்த திரைப்படம் கவுண்டமணி அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடித்த திரைப்படம். முழுக்க முழுக்க அதிமுகவை தாக்கி எடுத்த திரைப்படம். இது மக்களோட கருத்து. இந்த படத்தை யார் பார்த்தாலும் காமெடி படம், நகைச்சுவை படமா அடுத்த படம் கட்டமா இருந்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம். அரசியல் காமெடி நையாண்டி கொண்ட திரைப்படம் ஒத்த ஒட்டு முத்தையா. இந்த திரைப்படத்தை ஒவ்வொருத்தரும் மக்கள் வந்து இப்போ வந்து பாராட்டி இருக்காங்க. நிறைய பேர் வந்து பாராட்டுறாங்க. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து அரசியலை தாக்கி எடுத்த திரைப்படம். மக்களோட கருத்து ஒவ்வொருத்தரா இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பரபரப்பு ஏற்படுத்தி இருக்குது. இதுல வந்து ஒரு சீன் ஒன்று முக்கியமா இருக்கும். கவுண்டமணி வீட்டில் வந்து யோகி பாபு வந்து வேலை செய்யறாரு. ஒரு காரணத்துக்காக அவரை வீட்டை விட்டு அவரை துரத்தப்படுறாங்க. அந்த வீட்டை விட்டு துரத்தின உடனே ஒரு பின்னாடி வந்து நம்ம அந்த தலைவர் ரஜினிகாந்த் அவர் நடித்த திரைப்படம் முத்து படம், விடுகதையா இந்த வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு திரைப்பட பாடல் மாதிரி ஒரு பாட்டை போட்டு இவர் வெளியில போய் அதே மாதிரி பண்ணுவாரு. நம்ம சசிகலா அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சமாதி முன்னாடி நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுவார் பாருங்க சமாதி முன்னாடி. அந்த காட்சியை வந்து யோகி பாபா அவர்கள் சத்தியம் பண்ணுவார், நான் எலெக்ஷன் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஜெயிச்சு காட்டுவார். ஆனா அதுல ஜெயிக்க மாட்டாரு. கவுண்டமணி அவர்கள் ஜெயிக்கிற மாதிரி தான் இந்த படத்துல காட்டுறாரு. ஏன்னா வந்து தினகரனா நிக்கிறது தான் கவுண்டமணி கதாபாத்திரம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தை நகைச்சுவையாக எடுத்திருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஒரு தடவை நம்பி வந்து தியேட்டர்ல மக்கள் வந்து தாராளமா நம்பி பார்க்கலாம். யாரும் வந்து அரசியல்வாதிகள் கொடுக்கிற ஓட்டுக்காக கொடுக்கிற பணத்தை யாரும் வாங்கிட்டு முட்டாள்தனமா ஏமாறாதீங்க மக்களே அப்படின்னா இந்த படத்துல சொல்றாங்க. ஒத்த ஓட்டு முத்தையா படத்துல. ஓகேங்களா? இந்த படத்தை நம்பி எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய நடிகர்கள், நகைச்சுவையான நடிகர்கள், எத்தனையோ நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இந்த எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம், அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த கதாபாத்திரத்தை வந்து ரொம்பவே அழகா நல்லா சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. நடிகர் கவுண்டமணி, யோகி பாபு, ஒய்ஏகே சுந்தர், ஒட்ட ராஜேந்திரன், ஒய்யாபுரி, சித்ரா லட்சுமணன், சிங்கமுத்து, கூல் சுரேஷ், லொல்லு சபா பழனியப்பன். அதாவது லொல்லு சபா பழனியப்பன்னா டிவி சீரியல்ல ஓடுற சிறுகடைக்கு ஆசை செல்வம். அந்த கதாபாத்திரத்துல அவர் கொடுத்த கதாபாத்திரம், அதாவது லொல்லு சபா பழனியப்பன் ரொம்ப அழகா நல்லா பண்ணியிருப்பாரு. கவுண்டமணி அவர்கள் கிட்ட நல்லா வந்து அவர் ஏஜென்டா வருவாரு. நல்லா அடிவாங்க சீன் நல்லா இருக்கும்.
நல்ல காமெடியாக கொண்டு போயிருப்பாங்க. அவரோட கேரக்டர் நல்லாவே இருக்கு. லோலு சபா பண்ணியப்பா அவர்கள் இந்த மாதிரி ஒரு சொல்லும்படியான நடிகர்கள் இந்த படத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கூல் சுரேஷ் அவர்களும் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா தான் பண்ணிக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எத்தனையோ நடிகர்கள் மற்றும் பலர் இந்த படத்தில் எத்தனையோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த படத்தோட தயாரிப்பு ரவி ராஜா. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர், அதாவது எழுத்து இயக்கம் சாய் ராஜகோபால். இந்த படத்தோட இசை வந்து சித்தார்த் விபின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக இருக்கு. சில பேக்ரவுண்ட் மியூசிக், சில ஒன்று பாட்டு வந்து பிரச்சாரத்தில் வர மாதிரி பாட்டை போட்டிருக்காரு. ஆனால் அந்த பாட்டு சில பாட்டெலாம் வந்து கொஞ்சம் கிளாமரா நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, நல்லா தான் இருக்கும். அவங்க அந்த ஹோட்டல் நட்சத்திர ஹோட்டலில் வந்து கூத்தடிக்கிற சீனில் ஒரு பாட்டெலாம் காட்டியிருப்பாங்க, நல்லா இருக்கு. ஸோ ஒத்த ஒட்டு முத்தையா திரைப்படம் அதிமுகவை தாக்கி எடுத்த திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஒத்த ஒட்டு முத்தையா படத்தின் திரை விமர்சனம். உங்களுக்கு நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.